ஹலோ வெல்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 5000 அடி ஆழத்துல அணுசக்தி எரிமலை ட்ரம்பின் தூக்கத்தை கெடுக்கும் ஈரானின் ரகசிய கோட்டை. ஈரான் உண்மையில் அணு ஆயுதத்தை உருவாக்குவதில் வெற்றி பெற்றா மேற்காசியாவின் முக்கிய நிலவரப்பு முற்றிலும் மாற்றப்படும். கடந்த 16 நாட்களாக மேற்காசியாவில் போர் சத்தம் கேட்டு வருகிறது. ஏவுகணை குண்டுகள் தரையை உலுக்கியுள்ளது. தற்கொலை ட்ரோன்கள் வானத்தை நிரப்புகிறது. ஒரு காலத்துல அமைதியாக இருந்த கடல் அலைகள் கூட அமெரிக்க அழிப்பாளர்களால் தொந்தரவு செய்யப்பட்டுள்ளது. எல்லா இடங்களிலும் பேரழிவு, உலகப் போரின் சத்தம் விம்மி வெடிக்கிறது. ஆனா இந்த சத்தத்துக்கு மத்தியில முற்றிலும் அமைதியாக கவனிக்கப்படாமல் இருக்கும் ஒரு இடம் உள்ளது. அங்குதான் ஈரானின் அணுகுண்டு உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த இடம் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் சேமிக்கப்படும் ஒரு மர்மமான மலையின் உள்ளே அமைந்துள்ளது. ஈரானிய அணு விஞ்ஞானிகள் தங்கள் பணியில 24 மணி நேரமும் உழைத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த செய்தி பென்டகனை எட்டியுள்ளது. இதனால அங்கு பீதி நிலவுகிறது. ஈரான் தனது பணிகளை வெற்றி பெற்றா அமெரிக்கா ஒரு வல்லரசாக தனது பிம்பத்தை பராமரிப்பது கடினமாகிவிடும் என்று ட்ரம்ப் அஞ்சுகிறார். அமெரிக்க படைகள் ஈரானுடன் போரில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனா வாஷிங்டனின் உண்மையான கவலை ஏவுகணைகள் டேங்கிகள் மீது அல்ல, மாறாக இந்த மலை மீதுதான். ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையான பென்டகன் தற்போது ஈரானில் உள்ள இந்த மலையின் மீது கவனம் செலுத்துகிறது. இது வெளியில் இருந்து பார்க்க அமைதியாக தோன்றினாலும் உள்ளே பேரழிவு ஆயுதத்தை கொண்டிருக்கு. வெளியிலிருந்து பார்க்கும்போது ஈரானின் பிகாக்ஸ் மலை தரிசாக வெறுசோடியதாகவும் சாதாரணமாகவும் தெரிகிறது. ஆனா இந்த மலையின் ஆழத்துல ஈரான் இன்று வர அதன் மிகவும் ரகசியமான ஆபத்தான அணுசக்தி திட்டத்தை நடத்தி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை நிறுவனங்கள் கூறுகிறது. இந்த மலையின் அடியில ஒரு அணுகுண்டை உருவாக்க ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. இதனால்தான் இந்த செய்தி வெளியான பிறகு அமெரிக்காவும் இஸ்ரேலும் கவலை அடைந்துள்ளன. கேள்விகள் எழுப்பப்படுகிறது. ஈரான் உண்மையில் பிகாக்ஸ் மலைக்குள்ள அணுகுண்டை உருவாக்குகிறதா? இது உண்மையாக இருந்தா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏன் அதை தடுக்கவில்லை? இந்த கேள்விக்கான பதில்களை புரிந்து கொள்ள முதலில் பிகாக்ஸ் மலை பற்றி உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிகாக்ஸ் மலை என்பது ஒரு மலை மட்டுமல்ல, ஒரு இயற்கை கோட்டை. அதன் உயரம் சுமார் 5000 அடி என்று கூறப்படுகிறது. மேலிருந்து பார்த்தா முழு பகுதியும் கடமுடாகவும் பாறையாகவும் தெரிகிறது. இது எந்த செயற்கைக்கோள் ட்ரோனோ இங்குள்ள செயல்பாடுகளை தெளிவாக கண்காணிப்பதை மிகவும் கடினமாக்குது. இதன் பொருள் ஒரு நாடு அதன் ரகசிய ராணுவ திட்டத்தை மறைக்க விரும்பினா இதை விட சிறந்த இடம் இருக்க முடியாது. பிகாக்ஸ் மலை ஈரானில் ஏற்கனவே பல முக்கியமான அணுசக்தி தளங்களை கொண்ட ஒரு பகுதியில் அமைந்துள்ளது. செயற்கைக்கோள் படங்கள் இந்த மலையின் அடியில ஏராளமான ஆழமான சுரங்கங்கள், பதுங்குழிகளை வெளிப்படுத்துகிறது. இந்த பதுங்குழிக்குள்ள ஈரானின் மிகவும் ரகசிய அணுசக்தி திட்டம் நடத்தப்படும் நிலத்தடி வசதி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஈரான் ஏற்கனவே 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை இந்த நிலத்தடி நிலையத்துக்கு நகர்த்தியுள்ளது. இந்த 400 கிலோகிராம் யுரேனியம் பிகாக்ஸ் மலைக்குள்ள உள்ள 329 அடி ஆழமான பதுங்குழியில சேமிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆழம் மிகவும் ஆழமானது. உலகின் மிக சக்தி வாய்ந்த பதுங்குழியில் வெடிக்கும் குண்டுகள் கூட முழுமையாக ஊடுருவ முடியாது. இந்த மலைக்கு அருகில் ஈரானின் புகழ்பெற்ற நடான்ஸ் அணுசக்தி நிலையமும் உள்ளது. இது பல ஆண்டுகளாக சர்வதேச கண்காணிப்பில் உள்ளது. மேற்கத்திய ஊடகங்கள் வந்த அறிக்கையின்படி இந்த மலையின் அடியில அதிகரித்த செயல்பாடு பற்றி செய்தி இப்போது வெள்ளை மாளிகை எட்டியிருக்கு. ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உட்பட அதன் சில முக்கிய அணுவளங்களை இங்கு மாற்றியுள்ளதா அமெரிக்க உளவுத்துறை நிறுவனங்கள் நம்புகிறது. இதன் பொருள் நடான்ஸ் மற்றும் பிற அணுசக்தி தளங்கள்ல முன்னர் நடத்தப்பட்ட பணிகள் தற்போது பிகாக்ஸ் மலைக்கு மாற்றப்பட்டுள்ளது. அமெரிக்க நிறுவனங்கள் ஈரானின் நிலத்தடி அணுசக்தி நிலையத்தை குறிவைக்க திட்டமிட்டுள்ளதா கூறப்படுகிறது. ஆனா கேள்வி என்னவென்றால், அமெரிக்கா பிகாக்ஸ் மலையை அழிப்பது எளிதாக இருக்குமா? உண்மையில் இந்த அறிக்கை ட்ரம்ப் நெதன்யாகுவை கவலை அடைய செய்துள்ளது. ஏனென்றால் இரு தலைவர்களும் ஈரானை எந்த வேளையிலும் அணுகுண்டை உருவாக்க அனுமதிக்க மாட்டோம் என்று பலமுறை கூறியிருக்காங்க. ஆனாலும் பிகாக்ஸ் மலையில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை நிறுத்துவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எளிதானது அல்ல. உலகின் மிக சக்தி வாய்ந்த பதுங்குழி வெடிக்கும் குண்டுகளை அமெரிக்கா வைத்திருந்தாலும் அது ஈரானின் நிலத்தடி அணுசக்தி நிலையத்தில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. அமெரிக்கா இதற்கு முன்பு ஈரானுக்கு எதிராக தனது பதுங்குழி குண்டுகளை பயன்படுத்தியுள்ளது. 12 நாள் போரின் போது ஈரானின் நஜான்ஸ் மற்றும் போடோ ஆலைகளை அழிக்க இந்த பதுங்குழி குண்டுகளை பயன்படுத்தியது. ஆனாலும் ஒரு மலையின் உள்ளே மிக ஆழத்துல பதுங்குழிகள் கட்டப்பட்டா அவற்றின் முழுமையான அழிவு கடினமாக இருக்கலாம் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் நம்புகிறார்கள். இதன் பொருள் ஈரானின் அணுசக்தி நிலையம் உண்மையில் பிகாக்ஸ் மலையின் அடியில 300 அடிக்கு கீழ் ஆழத்தில் அமர்ந்திருந்தா அமெரிக்க பதுங்குழி வெடிக்கும் குண்டுகள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தாது. அமெரிக்க குண்டுவீச்சு பயனற்றதாக இருந்தா அது மற்றொரு விருப்பத்தை பரிசீலிக்கும். ஈரானிய மண்ணில அதன் சிறப்பு படைகளை தரையிறக்கி தர நடவடிக்கையை தொடங்குதல். ஆனா ஈரானுடன் தரைவழி போரை நடத்துவது அமெரிக்காவுக்கு எளிதானது அல்ல. பிகாக்ஸ் மலையை சுற்றி ஈரான் ஒரு கனமான ராணுவ இருப்பை வைத்திருப்பதா ஏராளமான தகவல்கள் உள்ளது. முழு பகுதியும் ஒரு ராணுவ தளமாக மாற்றப்பட்டிருக்கு. அத்தகைய சூழ்நிலையில எந்த ஒரு வெளிநாட்டு ராணுவ பிரிவிலும் நுழைவது கிட்டத்தட்ட தற்கொலை பணியாகவே இருக்கும்.
இருப்பினும் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் தலைவரான ராஃபேல் குரோசி ஏற்கனவே ஈரானின் யுரேனியம் தோராயமாக 60% செறிவூட்டப்பட்டுள்ளதாக கூறியிருப்பதால ட்ரம்ப் அத்தகைய பணிக்கு ஒப்புதல் அளிக்க முடியும். அணு ஆயுதத்தை உருவாக்க அதை 90% செறிவூட்ட வேண்டும். இதன் பொருள் தொழில்நுட்ப ரீதியாக ஈரான் வெகு தொலைவில் இல்லை. ஈரானின் யுரேனியம் முழுமையாக செறிவூட்டப்பட்டா அது பல அணுகுண்டுகளை உற்பத்தி செய்யக்கூடும். ஈரான் உண்மையில் அணு ஆயுதத்தை உருவாக்குதல வெற்றி பெற்றா மேற்கு ஆசியாவின் முக்கிய நிலவரப்பு முற்றிலும் மாற்றப்படும். அத்தகைய சூழ்நிலையில இஸ்ரேல் முதல் முறையாக அணு ஆயுதம் ஏந்தக்கூடிய எதிரியை எதிர்கொள்ளும். ஈரானை தொடர்ந்து சவுதி அரேபியா போன்ற பல வளைகுடா நாடுகளும் அணு ஆயுதங்களை பெறுவதற்கான போட்டியில் ஈடுபடலாம். மேலும் முழு மத்திய கிழக்கு நாடுகளும் ஒரு புதிய அணுசக்தி சமநிலையை நோக்கி நகரலாம். இந்த உலகின் கண்கள் போர் முனையில் மட்டுமல்ல, இந்த அமைதியான மலையின் மீதும் குவிந்துள்ளது. உள்ளுக்குள் வரும் ஆண்டுகளில் உலகளாவிய அதிகார சமநிலையை மாற்றக்கூடிய ஒரு திட்டம் நடந்து வருகிறது. அணுசக்தி ரகசியங்கள் உண்மையிலேயே பிகாக்ஸ் மலையின் அடியில் மறைந்திருந்தால் அது ஈரானுக்கு ஒரு இராணுவ திட்டத்தை மட்டுமல்ல, முழு உலகின் பாதுகாப்புக்கும் ஒரு புதிய சவாலாக மாறக்கூடும்.